அனைவருக்கும் வணக்கம். இது தொழில் தொடங்குவோம் குழுவின் 18வது வார இறுதி சந்திப்பு. அ நம்ம வாரந்தோறும் ஒவ்வொரு தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிசினஸ வந்து பிரசன்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அ அ சைனால இருந்து தேஜா அப்படிங்கிறவங்க வந்து பேச வந்திருக்காங்க. அவங்க வந்து பேசம்போது நான் இன்னுமே விரிவான இன்ட்ரோடக்ஷன் தரேன் அவங்கள பத்தி. அவங்க இணைவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அது 1. 2வது தலைப்பாக நம்ம பேச போறது இன்னைக்கு, தமிழ்நாடு அரசு சார்பாக உலக அளவுல ஸ்டார்ட் அப் சம்மிட் ஒண்ணு வந்து அடுத்த மாதம் அக்டோபர் 9, 10 வந்து கோயம்புத்தூர் கொடிசியா அ அ கிரவுண்ட்ல வந்து நடத்துறாங்க. மிகப்பெரிய அளவுல நடத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 40 கண்ட்ரில இருந்து அ கெஸ்ட் வராங்க, இன்வெஸ்டர்ஸ் வராங்க, ஸ்டார்ட் அப்ஸ் வராங்க. ஒரு 1000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தங்களுடைய அரங்குகளை வந்து போட்டிருக்காங்க அந்த அந்த நிகழ்வுல. அ அந்த அந்த நிகழ்விலேயே வந்து பிசினஸ்க்கு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இன்வெஸ்டார்ஸ் முதலீடு பண்ணுவதற்கான கையெழுத்துகள் ஆ ஆகப்போது. அதுல உங்களுடைய ஸ்டார்ட் அப்ஸ் நீங்க வந்து முன்னிறுத்தலாம். அ அதுவும் இல்லாம ஒரு ஒரு நிகழ்வு அப்டின்னா, இவ்ளோ பிரம்மாண்டமான நிகழ்வு கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அன்றைய 2 நாள் நிகழ்வுல. 30,000 பேர் வந்து வரும்போது நம்ம யார போய் பார்க்கணும்? எப்படி சந்திக்கணும்? அப்படிங்கிற சிக்கலே தெரியாதுங்க. 2 பேர் வந்து அ தொடர்பு கொண்டால் ஒரு புதிய ஒரு பிசினஸ் உருவாகும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது, அந்த 2 பேர் தொடர்பு கொள்வதே வந்து சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அத தீர்ப்பதற்கும் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அப்ளிகேஷன வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏஐ டெக்னாலஜி மூலமாக 2 தரப்பினரை யார் 2 பேர் நிச்சயமாக சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி, அந்த ஏஐவே வந்து சஜஷன்ஸ் மாரி குடுத்துரும். எடுத்துக்காட்டுக்கு உங்கள் துறை பார்மா துறையா இருந்ததுன்னா, அந்த பார்மா துறையிலிருந்து வருபவர்கள் யார்? அதுல நீங்க இன்வெஸ்டார்ஸ் எதிர்பார்க்கிறீங்கன்னா, அதுல இருக்கிற இன்வெஸ்டார்ஸ் யார்? அவங்க எதிர்பார்க்கிற டெக்னாலஜிஸ்லாம் என்னென்ன? இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஏஐல வந்துரும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அந்த தகவல்களை குறித்துக் கொண்டு நேரடியாக அவர போய் சந்திக்கலாம். அவர சந்திப்பதற்கான அப்பாயின்ட்மென்ட்டையும் நம்ம அந்த அந்த அப்ளிகேஷன் மூலமாவே நம்ம வந்து அ உறுதிப்படுத்திட்டு அவங்கள சந்திக்கலாம். அந்த 2 நாள் நிகழ்வுகளை வந்து எவ்வளவு எளிமையாக வந்து ஒருவர் முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பல விஷயங்கள வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படியான நிகழ்வுகள் வந்து உலக அளவுல வந்து பல இடங்கள்ல வந்து நடந்துட்டு இருக்கு. அ ஆனா அந்த மாரியான இடத்துக்கு நம்ம போணும்னா, முதல்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு விசா வாங்கணும், ஃப்ளைட் டிக்கெட் வாங்கணும், அ ஹோட்டல்ஸ் ரூம் போடணும், ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போணும். அங்க போயிட்டு நமக்கு தெரியாத மொழியில வந்து நம்ம சிரமப்பட்டு ஒரு ஒரு தொழில் சார்ந்த ஒருவரை நம்ம சந்திக்கணும். இப்படியான சிரமங்கள் பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நேரடியாக இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே நமக்கு மிக அருகில் வந்து இந்த மாரியா ஒரு நிகழ்வு நடத்தும்போது, இத வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கையாக அ இருக்கு. இந்த சந்திப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பே மோகன்ராஜ் சார் வந்து அந்த ஆர்எக்ஸ்டி மூலமாக ஏதாவது பாஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஆர்எக்ஸ்டி மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆர்எக்ஸ்டியே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக அங்க யாராவது இன்வெஸ்டார்ஸ் இருப்பாங்களா? அப்படிங்கிற மாரியான ஒரு நோக்கத்துக்காக தான் கலந்துக்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட கெப்பாசிட்டில என்னால ஏதாவது செய்ய முடியுமா? அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அங்க வந்து விசிட்டர் பாஸ் ஃப்ரீ தான். நீங்க அந்த விசிட்டர் பாஸ் மூலமாக அங்க இருக்க அரங்குகள் எல்லாத்துக்குமே நீங்க போகலாம். அங்க இருப்பவர்களுடன் நெட்வொர்க் கூட நீங்க வருபவர்களுடன் நெட்வொர்க் கூட பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் 1000 கடைகள் இருக்கும்போது 1000 ஸ்டால்ஸ் இருக்கும்போது 1000 ஸ்டால்ஸ்ல நீங்க நெட்வொர்க் பண்ணலாம். அது தவிர்த்து டெலிகேட் பாஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு ரூ. 3,500 பிளஸ் ஜிஎஸ்டி கட்டணமாக வைத்திருக்கிறார்கள். அது இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, மாஸ்டர் கிளாஸ் அப்டின்னு சொல்றாங்க. தனி வகுப்புகள் வந்து நடக்கும். 2 மணி நேரத்துக்கு ஒரு வகுப்பு அப்டின்னு நடக்கும். அந்த லிஸ்ட் கூட நான் ஷேர் பண்றேன் நம்ம குரூப்ல. அந்த வகுப்புல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தனியாக நெட்வொர்க்கிங் செஷன்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு இந்த பாஸ் வாங்குனவர்களுக்கு மட்டுமே வந்து வச்சிருக்காங்க. அதுலயும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மோகன் ராஜ் சார் அதுதான் கேட்டாருன்னு நான் நம்புறேன். ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு தொழில் சிந்தனை இருக்கு அப்படின்னா, நீங்க கட்டாயம் அந்த மாரியான இடங்களுக்கு வரணும். நாம வந்து அ எப்போதுமே ஒரு மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ்ல நம்மள வைத்துக் கொண்டால் மட்டும் தான் நாம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நாம இத தொடர்ந்து சொல்றது தான். நம்மளுடைய தொழில் தொடங்கும் குழுவிலேயே நான் தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன். நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு வார இறுதி நாட்கள்ல பக்கத்துல நடக்கிற எக்ஸிபிஷனுக்கு போங்க. அது என்ன வேணா எக்ஸிபிஷனா இருக்கட்டும். அந்த இடத்துல என்ன தொழில் நடக்குது? தொழில் வாய்ப்புகள் எப்படி உருவாகுது? அதெல்லாம் கத்துக்கோங்க அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் தொழிலுக்குன்னே ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும்போது, நாம கட்டாயம் அதை தவிர்க்கவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய
என்னுடைய கோரிக்கை. நீங்க வந்து ஸ்டார்ட் அப் கனவுல இருக்கலாம். ஸ்டார்ட் அப் தொடங்கி ஓரளவுக்கு முன்னேறிட்டு இருக்கலாம். இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துல நான் வேலைக்கு சேரணுமே அப்படின்னு கூட நீங்க உள்ள போய் ஒரு இன்டராக்ஷன்ஸ் பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவுல தொடங்கும். இன்னைக்கு இல்லனாலும், என்னைக்குனாலும் இந்த மாரி ஒரு தொழில் சிந்தனை வந்து அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு 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 அறிவும் வந்து உங்களுக்கு அந்த அந்த களத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உறுதி. ஸோ இது ஹைலி ரெக்கமெண்டட். அதுவும் குறிப்பாக நம்ம குழுவுல இருந்து இத பார்க்கும்போது கட்டாயம் நம்ம ஒவ்வொருவரும் அங்க அங்க செல்லணும். இது போயிட்டு வர்ற போக்குவரத்து செலவு அப்படிங்கும்போது, நாம வந்து சென்னையில இருந்தா நம்ம சென்னையில இருப்பவர்கள்லாம் வந்து ஒரு வாகனம் எடுத்துட்டு செல்வதற்கு முயற்சி செய்யலாம். அது மாரி ஒவ்வொரு மாவட்டத்தில இருப்பவர்கள் இணைந்து நீங்க ஒரு ஒரு முடிவு எடுத்து வந்துட்டு போலாம். ஸோ அப்படி ஏதாவது நம்ம லிவரேஜ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அடுத்த 2 வாரங்கள் இத நம்ம கவனத்துல வச்சு செயல்பட்டாலே ஒரு பெரிய ஒரு வேல்யூ அடிஷன் இந்த குரூப்புக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட நம்பிக்கை. ஸோ இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ப்ளீஸ் ஷேர் த லிங்க் டூ ரிஜிஸ்டர். ஓகே. நான் ரைட் அவே ஷேர் பண்றேன். இங்கேயும் ஷேர் பண்ணலாம். நான் குரூப்லயும் ஷேர் பண்றேன். ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம். ராஜகுமார் பேசுறேன். ஆ. இப்ப இந்த கோயம்புத்தூர்ல சாரி, யாரோ மீட் பண்ணிட்டாங்க போல உங்கள இருக்கு. திருப்பி அன்மியூட் பண்ணுங்களேன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. சொல்லுங்க. இப்ப இந்த ஸ்டார்ட் அப் கோயம்புத்தூருக்கு போகணும் இல்லையா? அதுக்கு வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்ப எங்கெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனியா பதிவு பண்ணல, பதிவு பண்ணாதான் போகணுமா அது எப்படி? இல்ல. ஜெனரல் கிரவுடே போலாம். நீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜெனரலா போலாம். இன்வெஸ்டர்ல சந்திக்கிறதுனாலும் அதுக்கான பண்ணலாம். சரி. ஐ திங்க் இன்வெஸ்டர் சந்திக்கணும்னா நீங்க பதிவு பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் ஏதோ கேள்விப்பட்டேன். எனக்கு கரெக்டா தெரியல எனக்கு. ஆமா, நான் வேணா செக் பண்ணி சொல்றேன். பட் அதுதான். ஃபர்ஸ்ட் என்னன்னா, எடுத்த உடனே நம்ம எடுத்த உடனே நமக்கு ஒரு பலன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம எந்த விஷயத்தையுமே செய்யக்கூடாது. கரெக்ட். இல்ல அதுல தெளிவு கேட்டுக்கிறேன். ஹலோ. சொல்லுங்க. சார் தேஜா சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, தேஜா சார் வந்துட்டாரு. சார். ஆமா. ஒண்ணும் இல்ல சார், நான் இப்ப ஒரு கிளையண்டோட ஒரு சார். டெம்பிளுக்கு வந்திருக்கோம் இங்க சைனால. சரி. அதனால சரி உங்க ஜூம் கால் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு ஜஸ்ட் சொல்லுங்க சார். ஓகே சார். அப்போ ஒண்ணு பண்ணலாம். நம்ம இந்த ஸ்டார்ட் அப் இதை வந்து நம்ம அடுத்த செக்மெண்ட்ல பேசலாம். சார் நீங்க ஒரு 30 மினிட்ஸ் பேசிடுறீங்களா? நான் ஒரு அறிமுகம் மட்டும் கொடுத்துறேன் சார். ஒரு 2 நிமிஷம் அறிமுகம் மட்டும் கொடுத்துறேன். ஓகே, சொல்லுங்க சார். ஓகே. ஸோ இப்போ ஓகே, நமக்கு தேஜா சார் வந்துட்டாரு. அதனால நம்ம இந்த ஸ்டார்ட் அப் நிகழ்வை பத்தி அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மிக ஒரு சிறந்த ஒரு விருந்தினர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தொடர்ந்து வந்து சைனாவுடன் நம்மளுடைய வர்த்தகத்தை வந்து நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். சைனாவிலிருந்து நம்ம பொருட்களை நாம இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வதை விட சைனா பொருட்களை உலகம் முழுக்க கொண்டு செல்வதற்கான நெட்வொர்க்குகளை நம்ம தொடங்க வேண்டும். அந்த வழிகளை செய்யணும். நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். சைனாவுக்கு போகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஸோ நாம எதை தேடுறோமோ அதை நம்மளை தேடிக்கொண்டு இருக்கும் அப்படிங்கிற அந்த அந்த கருத்துக்கு ஏற்ப இன்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சைனாவில் அலுவலகம் வைத்திருக்கிற தேஜா அவர்கள் வந்து வந்திருக்காங்க. அவர் வந்து 2008 இருந்து சைனாவுக்கு போவதும் வருவதுமாக இருந்தார். கொரோனா பீரியடுக்கு அப்புறம் சைனாவிலேயே அலுவலகம் போட்டு முழுவதுமாக அங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்து விட்டார். கடந்த 2 வருடமாக அவர் சைனால இருக்காரு. சென்னையில வந்து அவரோட குடும்பத்தினர் இருக்காங்க. 2 மகன்கள் அவருக்கு. ஸோ மகனையும் MBA படிச்சுட்டு இருக்காரு. அது முடித்ததுக்கு அப்புறம் சைனாவுக்கு கூட்டிட்டு வந்து அந்த தொழிலை ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துல இருக்காரு. ஸோ நமக்கு ஒரு பக்கம் அமெரிக்காவிலிருந்து வரும் பிரஷரை வந்து தாங்கிறது இருக்கட்டும், அது ஒரு டாபிக்காக இருக்கட்டும். ஆனா சைனாவுடன் உறவுகளை வலிந்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தொடர்ந்து பேசுறோம். அதன் ஒரு வடிவமாக இன்று தேஜா சார் வந்திருக்காரு. சார் நீங்க பேசலாம் சார். இப்போ சார் ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலா 2008 இருந்து ஹலோ, இப்ப கேக்குது சார். சொல்லுங்க சார். ஒன்று சார், 2008 இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சைனால இருந்து வந்து நம்ம கூட்ஸை இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம். ஆஃப்டர் கோவிட் என்னாச்சுன்னா ஐஎம் பிளானிங் டு ஸ்டார்ட் ஒரு புது ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு 100% என்னோட ஷேர் ஹோல்டிங்லேயே நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐஎம் இன்கம் டேக்ஸ் ஹோல்டர். இங்கே சைனாவில் இன்கம் டேக்ஸ் ஹோல்டர். எந்த ஒரு ஷேர் ஹோல்டர் 100% தமிழ்நாடு சேர்ந்த ஒரு பர்சன். இதுக்கு முன்னாடி இல்லைன்னா நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் எப்படியும் ஒரு 10-15 கம்பெனிஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க யூன்ற சிட்டியில். இதில் நான் தான் முதல் தமிழன்
தமிழ்நாடு சேர்ந்த முதல் பர்சன் இந்தியா இது சைனாவோட இன்கம் டேக்ஸ் ஹோல்டரா இருந்து நான் இங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். வெரி குட் சார், வெரி குட் சார், வெரி குட் சார். சார் இதை நமக்கு கேள்வி பதிலாவே கொண்டு போயிடலாம் சார். இப்போ நாங்க சொல்லுங்க இங்க சார். இருக்கோம் சார், நாங்க சென்னையில இருக்கோம், தமிழ்நாட்டுல இருக்கிறோம். இப்போ எங்களுக்கான வாய்ப்பு என்ன சார் இருக்கு? நாங்க வந்து இப்ப தொழில் தொடங்கணும், அங்க வந்து சைனால வந்து உங்களுடன் ஒரு வியாபார உறவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்னா நாங்க என்ன பண்ணணும் சார்? ஒண்ணும் இல்லை சார். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சார். சைனால ஒரு பொருள் வந்து 10 ரூபாய்க்கு வித்தா நம்ம ஊர்ல வந்து என்ன ரேட்டுக்கு விற்குதுன்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் என்னன்னா, சைனாவை பொறுத்தவரை வால்யூம் பிசினஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் கேட்டுங்களேன். நம்ம இப்போ வந்து சைனால இருக்க ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்ல போய் ஒரு பொருள் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறோம், ஓகேங்களா? அந்த 100 ரூபாய்க்கு வாங்கி நம்ம வந்து 130 ரூபாய் இல்லை 150 ரூபாய்க்கு நம்ம விற்கிறதுக்கு பிளான் பண்றோம். எக்ஸாம்பிள் ஒரு நார்மலா சொல்றேன். இது வந்து நார்மலா ஒரு ஹோல்சேல் ஷாப்ல போய் நம்ம போய் வாங்குறோம். இதே பொருளை வந்து டைரக்டா மேனுஃபேக்சரிங் கிட்ட போய் ஒரு கண்டெய்னர் ஃபுல் கண்டெய்னர் ஆர்டர் பண்றேன்னு வச்சுங்களேன், 75 ரூபாய்க்கு கிடைக்கும், 75 ருபீஸ்க்கு. அப்போ 75 ருபீஸ்க்கு நீங்க எடுத்து வந்து ஒரு 25% மார்ஜின் போட்டு நீங்க வந்து 100 ருபீஸ்க்கு இந்தியாவில் விற்கலாம். பட் நார்மலா இது இங்க சைனா பொறுத்தவரை இப்போ நார்மலா வந்து நீங்க இங்க வந்து ஹோல்சேல் மார்க்கெட்ல ஒரு 100 ருபீஸ் வாங்கும்போது டைரக்டா மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து ஃபுல் கண்டெய்னர் போடுறவங்க கிட்ட வாங்கும்போது சைனாலையும் ஒரே ரேட்டா இருக்குன்னு அந்த டிஃபரன்ஸ் வரும். புரியுதுங்களா? ஆமா. இப்போ பேஸ்ட் ஆன் வால்யூம். இப்போ என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் இந்த காம்படிஷன் மார்க்கெட் எல்லாமே யூனிக் ப்ராடக்ட் இருக்கு. அதாவது மார்க்கெட்ல இல்லாத ப்ராடக்ட்டை நம்ம மார்க்கெட் பண்ணலாம். ஓகே. சிம்பிள் ஒரு விஷயம் சொல்லணும் சார். சைனால என்ன ரேட்டு, ஷிப்பிங் என்ன ரேட்டு, நம்ம இந்தியாவில் வந்து டியூட்டி டேக்ஸ் என்ன ரேட்டு, இதுதான் லேண்டிங் காஸ்ட். ஒரு பொருளோட விலை 100 ரூபாய்க்கு வாங்கணும்னா இங்க 130 ரூபாய்க்கு லேண்ட் ஆகும், இல்ல 150 ரூபாய்க்கு லேண்ட் ஆகுன்ற கால்குலேஷன் நம்ம டைரக்டா பண்ணிக்கலாம் சார். இப்போ என் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, நம்ம சைனால இருந்து எந்த பொருள் வாங்கினாலும் இங்க இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அங்க இம்போர்ட் பண்ணி உங்களோட ஓன் லைசன்ஸ் இருந்தாலும் நீங்க அதுல வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னன்னா ஆக்சுவல் பிரைசிங், அதாவது சைனால இருந்து ஒரு பொருள் வாங்கினா எவ்வளவு ரூபாய்க்கு இங்க வரும்ன்றதை நம்ம ரீட் பண்ணோம் சார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம பிசினஸ் உள்ள என்டர் ஆக முடியும். ஓகே ஓகே ஓகே. சார் இப்போ நான் இப்படி கேட்கிறேன் என் கேள்வியை. இப்போ சொல்லுங்க சார். எங்களுக்கு ஆர்வம் மட்டும் தான் இருக்கு. ஓகே, சைனால இருந்து இறக்குமதி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மட்டும் இருக்கு. நாங்க சில இண்டஸ்ட்ரியில இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியில இருக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த அந்த ஆர்வத்தை மட்டும் வச்சு உங்களை அப்ரோச் பண்றோம்னா எப்படி அங்க இருந்து இறக்குமதி பண்ணணும், அதுல என்ன லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, வேற ஏதாவது சட்ட சிக்கல்கள் இருக்கா, அங்க வந்துட்டு போறது, அந்த மாதிரியான விஷயங்கள், இதுல எல்லாம் உங்களோட உதவி ஏதாவது கிடைக்குமா? ஒண்ணுமே இல்லை சார். நான் இங்க வந்து சைனால வந்து நான் ஓன் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இங்க இன்கம் டேக்ஸ் ஹோல்டர், நான் ரெசிடென்ட் பர்மிட்டிங்க. நான் இன்விடேஷன் உங்களுக்கு தரலாம். நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்களா இல்லையா, உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்து நீங்க அங்க விசா ப்ராசஸ் பண்ணி இங்க வந்து மார்க்கெட்டை ரீட் பண்ணிட்டு போகலாம். பிசினஸ் இனிஷியலா பிசினஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு மார்க்கெட்டை ரீட் பண்ணணும். சைனால வந்து பார்த்துட்டு இதுதான் இந்த பிரைஸ், இது வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண எவ்வளோ அதுன்னு ரீட் பண்றோம். அதுக்கான சைனா வர்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நான் பண்ணி கொடுப்பேன் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நைஸ் நைஸ். இப்போ நீங்க சைனான்னு சொல்றீங்க சார், ஆனா நீங்க ஒரு மாகாணத்துல இருக்கீங்க. இப்போ நம்ம அசோசியேட் ஆறோம் அப்படிங்கிற போது எனக்கு வந்து சைனா முழுக்க இருக்கிற அந்த வியாபார தொடர்புகளை நான் பார்த்தாதான் என்னால ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். கண்டிப்பா. சொல்லுங்க சார். இல்ல சார், எந்த மாதிரியான பொருள் இப்போ வந்து நீங்க இண்டஸ்ட்ரியலா இல்ல கிஃப்ட் ஐட்டம்ஸ் இல்ல வந்து சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ், எந்த ப்ராடக்ட்ஸ்னு ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணிடணும். ஃபர்னிச்சர் சார். இப்போ நான் ஃபர்னிச்சர் மட்டும் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஃபர்னிச்சர் மட்டும் எந்த கேட்டகரிக்கு எடுக்கிறீங்க? ட்ரேடிங் பண்ண போறீங்களா இல்ல உங்களோட ஓன் யூஸ்க்கா? கேட்டகரி ட்ரேடிங் சார், ட்ரேடிங் பிசினஸ் தான். ட்ரேடிங் வந்து குவான்சோ பக்கத்துல ஃபோஷான் இருக்கு. ஓகே ஓகே. அங்க இருந்து அதான் வந்து மெயின் ஹப். ஓகே. அங்க இருந்து பண்ணலாம். அங்க போய் பண்ணணும்னா இப்போ நான் வந்து அங்க போகணும் அப்படிங்கும்போது எனக்கு சில தயக்கங்கள் இருக்கு. எனக்கு யாராவது வந்தா நல்லா உதவியா இருக்குமே அப்படின்னு நான் நினைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தமிழர்களுக்கே இருக்கிற அது ஒரு குணாதிசயம். இப்போ இந்த இடத்துல உங்களால ஏதாவது உதவிகள் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. என்னோட பிரசன்ஸ் அங்க இருக்கும் சார். சூப்பர், வெரி குட். ஆல் ஓவர் எனக்கு வந்து லைசன்ஸ் வந்து ஆல் ஓவர் சைனால எங்க வேணாலும் பிசினஸ் பண்ணலாம் சார். சூப்பர் சூப்பர், வெரி குட், நைஸ். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார் வணக்கம் சார், நான் சுந்தரமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க சார். ஆக்சுவலா நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கேன், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒர்க்கிங். ஓகே. ஸோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து இம்போர்ட் பண்ணி இங்க வந்து அதை அசெம்பிள் பண்ணி வேல்யூ அடிஷன் பண்ணி எங்களுக்கு சேல் பண்றாங்க நிறைய ப்ராடக்ட்.
பட் ஓகே எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு. லைக் ஆக்சுவலா நீங்க இது வந்து கிளாஸ் வந்து எதேச்சியா அது அமைஞ்சிருச்சு. நான் ஆக்சுவலா என் ஒய்ஃப் கிட்ட நேத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஓகே எனக்கு வந்து ஒரு 1 வீக் லீவ் இருக்கு. ஸோ இந்த லீவ் வந்து யூஸ்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். நான் சைனாக்கு ஒரு பிளான் போட போறேன். நான் ஒரு வீக் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா இன்னைக்கு ஓகே கிளாஸ்ல நீங்களே வந்து அங்கிருந்து பேசுனது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ வாட் ஓகே அபௌட் சார். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எப்படி சார் ஸ்கோப் இருக்கு? அங்க வந்து நம்ம ஏதாவது அங்க இருந்து வாங்கி இங்க வந்து நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணி ஏதாவது ப்ராடக்ட் செல் பண்ண முடியுமா? அங்க வந்தா நம்ம ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணி விசிட் பண்ணா ஏதாவது நமக்கு ஐடியா கிடைக்குமா? இல்ல சார், ஆக்சுவலா வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. உங்க இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்ல என்ன ப்ராடக்ட்? இல்ல ஆட்டோமொபைல் கமாடிட்டி லைக் ஸ்பேர் பார்ட்ஸ், டூ ஸ்பேர் வீலர், பார்ட் ஃபோர் ஆக்சுவலா வந்து வீலர். இல்ல சார், ஸ்பேர் பார்ட்ஸ்லயே வந்து இந்த இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, மெக்கானிக்கல் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. ஓகே. சர்வீஸ் இப்போ ஐட்டம் நான் சொல்லலாம். ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் விஷயம் சார். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து அதை வாட்ஸ்அப்லேயோ இதில் அமிச்சிங்கன்னா இங்கே நாங்கள் ப்ரைஸ் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவோம். ஓகே. இது ப்ரைஸ் வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி அங்கே சொல்லும்போது நீங்கள் இந்தியாவிலேருந்தே நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். இது வந்து ஓகே. இந்த ப்ரைஸ்க்கு லேண்ட் ஆகுது, ஓகே. இது இந்த ப்ரைஸ்க்கு லேண்ட் ஆகுதுன்னும் போது யூ கேன் நீங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்துடலாம். இது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் நம்ம இவ்வளோ ப்ராஃபிட்டில் நம்ம விற்க முடியுமா முடியாதான்றது நீங்கள் சைனா வரதுக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. பட் எனக்கு என்னன்னா அப்பார்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் ஒரு ஜென்ரலா வந்து அங்க எப்படி இருக்கு இண்டஸ்ட்ரி, ஒரு ஜென்ரல் விசிட்டும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. பண்ணலாம் பண்ணலாம் சார். சார் ஃபர்ஸ்ட் அது வந்து வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லா மார்க்கெட்டை இருக்குமா ரீச் அது? பண்ணலாம். கண்டிப்பா சார், ஓகே. கண்டிப்பா. அதாவது சைனா இல்லாம வந்து வேர்ல்டு ஃபுல்லா எந்த ஒரு எக்கனாமியும் இது பண்ண முடியாது. எப்படின்னா, இங்க வந்து எல்லாமே ஹார்ட் ஒர்க்கர், மார்ஜின் கம்மி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களோட இதோட மார்க்கெட் தெரியும். நீங்க வந்து ஓவர் த ஃபோன், ஓவர் த அந்த யூடியூப் எல்லாம் எஸ். பார்க்கறது வேற. எஸ். நீங்க ஒன் டைம் நீங்க பிசினஸ் பண்ணணும்னு வராதீங்க. ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட்டா வாங்க. எஸ். எஸ். வந்துட்டு அதுதான் என்னோட இங்க விஷயம் கூட. இங்க வந்து ஒரு ஆமா, இங்க ஜஸ்ட் ஒரு நீங்க வந்து பிசினஸ் பண்றோம்னு ஐடியால வராதீங்க. ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட்டா வாங்க. வந்து ஓகே. இங்க பிசினஸ் இதான் வந்து ஃபேக்ட், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் ப்ராடக்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூ கேன் கெட் an ஐடியா. அப்பதான் உங்களுக்கு ஐடியா தெரியும். ஓகே சார், நன்றி. ஹலோ. சார் சார் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடுறோம். இங்கேயே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம், எல்லாமே பண்ணிடுறோம். சைனால வந்து அந்த ஓகே இந்த ப்ராடக்ட் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நீங்க ஓகே பர்ச்சேஸ் அப்கோர்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாமே நீங்க பண்ணிடுவீங்க. சென்னையில நாங்க வந்து எடுத்துக்கலாம், டோர் டெலிவரி மாதிரி எடுத்துக்கலாம்ல? ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருக்குன்னா நான் இங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சைனால இருந்து ப்ராடக்ட்ஸ் கூட்டு இது ரிசீவ் பண்ணி என்னோட வேர் ஹவுஸ்ல எடுத்து கண்டெய்னர் லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். ம். இது ஒரு பார்ட். இல்ல எனக்கு லைசன்ஸே இல்லைன்னா நாங்க இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நாங்க ரிசீவ் பண்ணி இந்தியால வந்து எங்க லைசன்ஸ்ல இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே ஓகே அதுக்கு நீங்க என்ன ப்ராடக்ட் அந்த ஹெச்எஸ்என் கொடுத்தீங்கன்னா என்ன டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைல் சொல்லி கொடுத்துருவோம் சார். ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இந்தியாவிலே லேண்டட் நிறுவனம் பிரைஸ் இருக்கு. நான் கொடுத்துருவோம். ஓகே ஸோ உங்களுக்கு இந்தியாலயும் நிறுவனம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறேன். சார். என்ன குவான்டிட்டியில நம்ம வாங்கலாம் சார்? இப்போ ஒரு ஆஸ் இண்டிவிஜுவலா நம்ம வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப்லயே ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா ஒரு ஃபேன்சி டாய்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஓகே ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாயில நான் இன்வெஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வாங்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓகே 2 லட்சம் மதிப்புக்குள்ள அந்த பொருளையும் உங்களால அனுப்ப முடியுமா? ப்ரொக்யூர் பண்ணி அனுப்ப முடியுமா? இல்ல அனுப்பலாம். அதாவது ஃபர்ஸ்ட் திங் டாய்ஸ் போது நம்ம இந்தியால வந்து இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். நம்ம இந்தியால என்ன பண்ணுங்க, டாய்ஸ் வந்து கொஞ்சம் சர்டிபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இங்கிருந்து சைனால இருந்து எக்ஸ்போர்ட் பண்றது பிரச்சனை இல்ல, அங்க இம்போர்ட் பண்றதுல சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு தான் உங்களோட ப்ராடக்ட் ஹெச்எஸ்என் கோடுன்னு இருக்கு இல்லையா? இப்போ லோக்கல்ல நீங்க ஆமா. பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த ஹெச்எஸ்என் கோடு கொடுத்தீங்கன்னா நாங்க லேண்டிங் காஸ்ட் கொடுத்துருவோம். சார் இது வந்து ஃப்ரீ ஆஃப் ட்ரேடு. ஓகே 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 இல்ல ஸோ சம் இங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு நம்ம சொல்லிடுவோம். நைஸ். அதான் முகமது அஸ்மாதின்னும் அந்த கேள்விதான் கேட்டிருக்கேன். அதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கான்னு. ஸோ நாங்க இந்தியாவோட ஒன்றும் இல்லை ஹெச்எஸ்என் சார், நம்பர் கொடுத்தாலும் நீங்க சொல்லிடுவீங்க? ஒன்றும் இல்லை சார். ப்ராடக்ட் ஃபோட்டோ அண்ட் ஹெச்எஸ்என் கோடு கொடுத்தீங்கன்னா சென்னைக்கு வர வரையும் என்ன ப்ரைஸ் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே நைஸ் நைஸ் ஓகே சார் எனக்கு வணக்கம் சார், ராஜகோபால். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்கிங் மிஷின் அந்த மாதிரி மிஷினரி வாங்கி சென்னையில சேல் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ஓகே சர்வீஸ் உபகரணங்கள் இருக்குயா? இப்போ இன்கேஸ் அந்த மிஷின் ஏதாவது பழுதாயிடுச்சு அப்படின்னா ஓகே ஓகே அதை எப்படி நம்ம அணுகலாம்?
ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல அதுக்கு சார், நம்ம நார்மலா சைனீஸ் மேனுஃபேக்சர் கிட்ட நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும்னா, அந்த பொருள் வாங்கும்போது என்ன சொல்லணும், ஏதாவது சர்வீஸ் எது வந்து அடிஷனலா வந்து எதாவது இஷ்யூ வருமா, எந்த ப்ராடக்ட் எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இஷ்யூ வரும்னு சொன்னீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நார்மலா ஒரு 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 மிஷினரி இம்போர்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல எந்த ஸ்பாட்ஸ் ரேண்டமா போகுதுன்னு சொல்லிட்டு அதோட ஒரு 10% பார்ட்ஸ் வந்து அதிகமா எடுத்துருவாங்க, ஸ்பேர்ஸை. ஓகே புரியுதுங்களா? சார். ஹலோ. இப்போ அந்த ஸ்பேர்ஸை எப்படி மாட்டணுன்றதை அவங்க சொல்லிடுவாங்க. ஆமாமா, அதெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதெல்லாம் நோ இஷ்யூஸ். அதெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுல எந்த ஓகே ஸ்பேர்ஸ் நார்மலா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுமோ அந்த இது வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஒரு 10% அடிஷனலா வாங்கிக்கிறோம். ஓகே ஓகே சார், நன்றி. ஹலோ சார், சைனாவை பொறுத்தவரையிலும் சைனால வந்து நான் வந்து இங்க ரிஜிஸ்டர்ட் கம்பெனினால எந்த இஷ்யூ இல்லை சார். எந்த இஷ்யூஸ் எந்த இதுவும் வந்தாலும் இங்க சைனாவை பொறுத்தவரை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஹலோ சார், இஸ் கோபி. ஆக்சுவலி எனக்கு ஒரு எஸ் சார். கொஸ்டின் என்ன, இப்போ ஹவு டு என்ஷூர் த ரிலையபிலிட்டி? இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் லைக் த ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து சைனாலேருந்து வர்றது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் இஸ் லைக் த மார்க்கெட் இஸ் பிக். எஸ். இதில் வந்து லோ குவாலிட்டி இருக்கும், ஹை குவாலிட்டி இருக்கும், ரைட்டுங்களா? எஸ். ஸோ இதில் வந்து எஸ். ஹவு என்ஷூர் திஸ், லைக் நம்ம ஒரு வெண்டர் சூஸ் பண்ணுறோம்னா இது வந்து ரிலையபிளாக இருக்காங்க ஃப்ரம் த குவாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ், அந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து அதை எப்படி என்ஷூர் பண்ணுறது? இல்ல சார், ஃபர்ஸ்ட் திங் பேசிக் திங், இப்போ நீங்க ஒரு கம்பெனி சொல்றீங்கன்னா அந்த கம்பெனி கொஞ்சம் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு சார். வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. மேனுஃபேக்சரிங் கம்பெனியான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்ட்ரி வந்து டீட்டெயில்ஸ் எடுத்தோம்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்க வந்து ப்ராப்பர் மேனுஃபேக்சரா, கவர்மெண்ட் லைசன்ஸ் ஹோல்டரா, இல்லை வந்து ட்ரேடரான்றதை நாங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் பேசிக் திங். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கும் இங்கேருந்து தான் போகுது, நம்ம இந்தியாவுக்கு, பாகிஸ்தான், பங்களாதேஷ்க்கு இங்கேருந்து தான் வருது. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஒரு பொருள், ஒரு ஃப்ளவர் வாஸ், இது வந்து ஒரு 100 ருபீஸ் நம்ம ஊர் காசுக்கு வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அதே லுக்கு எல்லாமே இருக்கும், கரெக்டாக இருக்கும். அது நம்ம இந்தியா, பங்களாதேஷ் மார்க்கெட்டுக்கு 20 ருபீஸ் சேல் பண்ணுவாங்க. பிகாஸ் என்னன்னா அது திக்னஸ் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்கும், வியூ கரெக்டாக இருக்கும். பேஸ்ட் ஆன் அவர் ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி தான் இங்கே சைனாவில். நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரே பொருள் 10 ரூபாய்க்கு இருக்கு, 100 ரூபாய்க்கு இருக்கு. அது நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஒன்லி கேன் டிட்டர்மைன். எஸ் 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 ஆப்வியஸ்லி. ஏன்னா பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் தானே.你是哪里的？ இந்துமா? 印度， இந்து. 印度都来到我们这里， தேங்க்ஸா நீ. 跟谁聊天？ ஹலோ. ஒன்றும் இல்லை, இங்கே சொல்லுங்க. பெரியம்மா வந்து இங்கே வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க, 然后 நீங்கள் வீடியோவில் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே கோயிலுக்கு வந்தேன் சார், ஒரு ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அதுக்கு ஓகே வந்து. சார். ஓகே. ஹலோ 你会 ஹலோ 说 எவ்ரி 泰 ஒன். 语啊？ ஹலோ 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 எவ்ரி ஒன். ஹலோ. 哦， நைஸ் மீட்டிங் யூ. 来我们中国吧。 நைஸ். we are good. நான் இங்க ரொம்ப நேரம் நின்று பேசுறோன்னு அவங்க வந்து ஓகே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. இது ஜஸ்ட் இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி. 哦， ஓகே இந்து ஓகே. இந்து. 印度这是印度印度。 对。对，好的嘛，对，谢谢。印度是的。对。இது இங்க வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒண்ணு. ஓகே இது நைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு டெம்பிள் மாதிரி. நைஸ். ஆக்சுவலா நம்ம கிளைண்ட் வந்திருக்காரு, அவரை நான் விட்டுட்டு ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் யுவர் கால். இது தேங்க் யூ வெரி மச் சார். இது ஜஸ்ட் ட்ரெடிஷனல் டெம்பிள் இது. எனி அதர் கொஸ்டின் சார்? சார் எனக்கு ஒரு டவுட் சார். என் நேம் ஸ்ரீனிவாசன், நான் சென்னையில இருந்து பேசுறேன். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஜெனரலான டவுட் தான் சார். சேஃபர் சொல்லுங்க இப்போ சார். நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போ அங்கேருந்து இம்போர்ட் பண்றது, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கு. நம்ம கூட மீம்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் சோஷியல் மீடியால, இது சைனா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிருப்பாங்க. ஆமா. அதெல்லாம் எப்படி சார் செகண்ட் குவாலிட்டிக்கு தேர்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி பண்றாங்களா, இல்ல அது எப்படி சார்? அது ஜெனரலான கொஸ்டின். எல்லா சார் ப்ராடக்ட்ஸ் இப்போ ஒண்ணு இல்லை சார், இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். யூஎஸ்ல இருக்க ப்ராடக்ட்டும் சைனா ப்ராடக்ட் தான், யூரோப்ல இருக்கிற ப்ராடக்ட்டும் சைனா ப்ராடக்ட் தான், ஓகே, இந்தியாவில் இருக்கிற ப்ராடக்ட்டும் சைனா ப்ராடக்ட் தான். இப்போ Okay. நீங்க யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருந்து உள்ள இருக்க சிப் கார்ட்ல இருந்து அந்த பேனல்ல இருந்து எல்லாமே வந்து சைனா தான். பட் ஆமா, என்ன ஆமா. ரேஞ்ச் நீங்க எடுக்க போறீங்க, என்ன குவாலிட்டி எடுக்க போறீங்கன்றதை நீங்க டிசைட் பண்ணணும். இல்ல சார், என்னோட ஜெனரல் டவுட் என்னன்னா, இப்ப சேஃபர் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், டாய்ஸ் இந்த மாதிரிலாம் இங்க இருக்கு. நம்ம இங்க லோக்கல் மார்க்கெட்ல பஜார்ல இங்க வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, சைனா ஐட்டம்ஸ் தான் ஆமா, ஆமா. ஃபர்ஸ்ட் நேமே ப்ரொபோஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது Okay.
இப்ப அது உண்மையாலுமே அங்க சைனால தான் வருதா இல்ல இங்கே லோக்கல் மேட்ல செகண்ட் குவாலிட்டில இங்கேயே பண்ணி இந்தியாலே பண்ணி சைனா லேபிள் போட்டு பண்றாங்களான்னு தெரியல. அதுக்காக இல்ல கேக்குறேன் இல்ல சார். இல்ல ஓகே இல்ல இல்ல சார், அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஃபினிஷிங் வராது. ஃபர்ஸ்ட் பிரைசிங், சைனால ஓகே இருக்கிற பிரைசிங் வந்து எங்கேயுமே நம்ம ஊர்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, அந்த ஃபினிஷிங் வராது. ஆமா 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 ஓகே ஓகே அதுதான் விஷயம். இப்ப இதுக்கு எல்லாமே சரி காரணம் என்னன்னா, இப்ப வந்து நீங்க வந்து ஓவரால் விஷுவல்ல வந்து நீங்க வந்து வீடியோல பார்த்துட்டு ஃபோன், நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைச்சு நீங்க பிசினஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் சைனா மார்க்கெட் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போனாதான் உங்களுக்கு அந்த ஐடியா வரும் சார். ஓகே. சம்திங் இப்ப அக்டோபர் நவம்பர்ல அந்த கேண்டன் ஃபேர் வேற கூட வருது இல்ல சார் இப்ப? ஆமா ஆமா. அக்டோபர் அந்த கேண்டன் ஃபேர்ன்றது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபேக்டரிஸ் வந்து அவுட்லெட் போடுவாங்க. ஆமா 5 டேஸ் ஒவ்வொரு டேக்கு ஒவ்வொரு ஈவென்ட் ஆமா அப்படின்னு ஆமா. சொல்லி அதாவது போட்டு. இப்ப ஃபேக்டரி அவுட்லெட்னால அவங்க என்னன்னா வால்யூம் தான் பார்ப்பாங்க. ஒரு ஃபுல் ஓகே கண்டெய்னர் அந்த மாதிரி பிக். அதாவது நார்மலா இவ்வுன்ற நம்ம ஸ்டேஜ், நம்ம தங்குற இடத்துல வந்து இவ்வுன்ற இது இருக்கு. நீங்க ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் வந்துட்டு நீங்க வந்து சைனா, உங்களோட வால்யூம் என்ன, உங்களோட பிசினஸ் வேல்யூ என்ன, இப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ற உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ என்ன இருக்கும் சார்? ஓகே சார். இல்ல சார் நான் ஆக்சுவலா பர்ச்சேஸ் இல்ல ஜெனரலா நாலேஜஸ் இந்த இல்ல இதுதான் நான். ஜெனரலா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, நம்ம சரி வந்து ஓகே. ஒரு 5 lakhs ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு 5 to 10 lakhsன்னு வச்சுக்கலாம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ். ஆமா சார் 5 சொன்னா சொல்லுங்க. இல்ல 5 to 10 lakhsக்கு வந்து நீங்க கேண்டன் ஃபேர் போகணும்னு அவசியமே கிடையாது. ஓகே ஓகே நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க யூடியூப்ல வந்து EU YIWU சைனா, ஓகே ஓகே அதை நீங்க பாருங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே. இப்ப நீங்க அந்த சொல்ற அந்த இதுக்கெல்லாம் இன்னும் மினிமம் ஒரு 20 lakhs இருந்தாதான் நமக்கு பெட்டரா இருக்கும் இல்லையா நம்ம அந்த அதாவது சார் இன்வெஸ்ட்மெண்ட். சிம்பிள் விஷயம். அதாவது வந்து இப்போ ஒரே ப்ராடக்ட் நீங்க ஒரு ஃபுல் கண்டெய்னர் போட போறீங்கன்னா கேண்டன் ஃபேர், ஓகே 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 இல்ல நான் வந்து மல்டிபிளா வந்து இப்பதான் ட்ரையல் பண்றேன்னா EU. நீங்க ஜஸ்ட் ஓகே. யூடியூப்ல போயிட்டு அந்த EUன்ற இதை போட்டு பாருங்க தெரியும். OAW ஓகே YIWU சைனா. ஓகே சார் ஓகே சார் ஃபைன் சார் தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். Yes, sir. மோகன்ராஜ் சொல்லுங்க பேசுறேன். சார். சார் இப்போ நம்ம கண்ட்ரில வந்து ஐஇ கோடு அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு, பேங்க் அக்கௌண்ட் ஆமா எடுக்கிறது. சார். இப்போ இது சைனால வந்து எஸ். இந்த மாதிரி நம்ம லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா சேம் இதே ஃபார்மட் தானே சார், இல்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் இல்ல சார், இருக்கு? சைனால நீங்க வந்து இம்போர்ட் பண்றீங்கன்னா சைனால நீங்க லைசன்ஸ் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ம், ம். அதாவது இங்கிருந்து நீங்க வாங்குற ஃபேக்டரியில இருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃப்ரம் வந்து சைனா ஃபேக்டரி, டூ வந்து உங்களோட ஃபேக்டரி இருக்கும். ம். ஓகே அந்த டூ உங்களோட ஃபேக்டரி இருக்கும்போது உங்களோட இந்தியாவில் இருக்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருந்தாலே போதும். ஓகே சார். நான் வந்து அங்க எதுவும் கோடு எடுக்கணும், அங்க எதுவும் நம்ம அங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணனா இண்டிவிஜுவலா கம்பெனிக்கு? இல்ல கம்பெனிக்குன்னா நீங்க வந்து சைனால உங்க கம்பெனி ஆரம்பிச்சு இங்க இருந்து உங்க கம்பெனி நேம்லயே நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா சார், அந்த மாதிரி தான் கேட்குறேன். அந்த மாதிரி இருந்தா இங்க நார்ம்ஸ் கொஞ்சம் அதிகம் சார். இங்க என்னன்னா ரெப்ரசன்டேட்டிவ் போடணும், இங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், அது செப்பரேட் இன்டர்வியூ இருக்கு, பிளஸ் வந்து ரெசிடென்ட் விசா இருக்கு. இது ப்ராசஸ் பெருசு. ஓ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்கான்னு பாத்துங்க. சரி சார், சரி. ஓகே சார். இப்போ இப்போ நீங்க இங்க ஆபீஸ் போட்டு பண்றது வந்து அதுக்கான வர்த் இருக்கான்னு நீங்க பாத்துங்க. இட்ஸ் அரௌண்ட் நியர்லி அரௌண்ட் மினிமம் ஒரு 15 to 20 lakhs நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா வரும் இங்க சைனால. ம். ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், இங்க ஆபீஸ் பிளஸ் அந்த ரெசிடென்ட் விசா அதெல்லாமே எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அதுக்கான வர்த் உங்க பிசினஸ் இருக்குமா நீங்க பாத்துங்க. ஓகே ஓகே சார், ஓகே தேங்க்யூ. எஸ் சார் வணக்கம் Once சார். again. என்னோட பேர் ஆனந்த். ஓகே சார். ஆக்சுவலி நான் வந்து ஒரு சலூன் ரன் பண்றேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா Okay, நெயில் ஆர்ட் பிரிண்டிங் சொல்லிட்டு இப்ப லேட்டஸ்ட் ஒரு இது வருது சார். கிராஃபிக் டிசைனை பண்ணிட்டு அப்படியே நெயிலே பிரிண்ட் பண்ணிக்கிற மாதிரி மிஷின் வந்து லேட்டஸ்டா நான் வீடியோல பார்த்தேங்க சார். ஓகே ஓகே. உங்களோட ஏரியால எதுவும் இருக்கிறதுக்கு ஐடியா இருக்குங்களா சார்? இந்த காஸ்மெட்டிக்ஸ் ரிலேட்டட், பியூட்டி ரிலேட்டட்? இல்ல சார், இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரிக்யர்மெண்ட் என்ன, மிஷினரி என்ன ப்ராடக்ட்னு போட்டோ அனுப்பிச்சீங்கன்னா நான் அதோட ஃபேக்டரி வந்து நான் டீடைல்ஸ் வாங்கி நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஓகே ஓகேங்க சார். அந்த ஃபேக்டரியோட டைரக்ட் டீடைல் இப்ப ஷேர் பண்றாங்களா சார்? இப்போ நீங்க இப்ப இங்க அரேஞ்ச் பண்ணிருக்கறவங்க அவங்களோட டீடைல் உங்ககிட்ட நான் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்கலாம் சார். பண்ணலாம் சார். சார் இப்போ என்னன்னா இப்போ ஒண்ணும் இல்லை, உங்களோட ப்ராடக்ட் நீங்க வந்து போட்டோவோட அனுப்பிச்சிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து என்ன லேண்டிங் காஸ்ட் ஆகும், என்ன சைனா பிரைஸ்ன்றது உங்களுக்கு சொல்லிடுவோம். சூப்பர் சார், ஓகேங்க சார். எனக்கு அது இமிடியேட் ரெக்யர்மெண்ட். அது மத்தது நான் அப்புறம் பேசுறேங்க சார். உங்களோட கான்டாக்ட் கிடைச்ச பிறகு நான். யா ஓகே. ஆக்சுவலி ஐ ஹேவ் மை ஃப்ரெண்ட்ஸ் வித் இவங்க தான் சைனாவோட இந்த ஒரு ஃபேக்டரிக்கு வந்தோம். இவங்க விசிட். ஹலோ நைஸ் மீட்டிங் யூ. ஹலோ. எஸ் எஸ் சார். இப்போ சார் ஏதாவது இன்கால சார் ஹலோ ஹலோ சொல்லுங்க யா சார். நான் கார்த்திக் சார்.
யா சார் சொல்லுங்க. உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொஞ்சம் இதுல ப்ரொவைட் பண்ணுவீங்களாங்க? நான் அனுப்புறேன். ஓகே சார். என்னோட நான் மெயில் ஒரு அனுப்பியிருக்கேன். நீங்க அனுப்புங்க. நான் ஒரு சாரோட இதை அனுப்புறேன். நீங்க தொழில் தொடங்குவோம் குழுவுல இருந்தீங்கன்னா அதுலயும் நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம். அதுல இல்ல ஓகே ஓகே அப்படின்னா நான் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகேங்க சார். இப்போ நம்ம சார் இப்போ நம்ம ஒரு வேரியஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து மெர்ஜ் பண்ணி நீங்க அனுப்ப முடியுமா, இல்ல ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நீங்க பண்ணலாம் சார். பண்ணலாம். ஆக்சுவலா நான் வந்து ஹார்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸ், பவர் டூல்ஸ் இதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ரீட்டைல் ஷாப் தான். பண்ணலாம் சார். பண்ணலாம். நோ ஓகே இஷ்யூஸ். சார். மேஜர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைனால இருந்து தான் இம்போர்ட் பண்றாங்க. பட் ஆனா எல்லாமே பல்கா கண்டெய்னர்ஸ்ல எடுத்து பண்றாங்க. இப்போ நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி எடுக்க முடியுமான்னு ஒரு டவுட். நீங்க என்ன ப்ராடக்ட் சொல்லுங்க சார். நம்ம ப்ராடக்ட் போட்டோ இது அனுப்பிச்சீங்கன்னா பண்ணலாம் சார். நோ இஷ்யூஸ். ஓகேங்க சார். சார் ரேட் ஆஃப் இந்த டாக்ஸ் என்ன பர்சன்டேஜ் சார் வரும், அந்த டீடைல்ஸ் எல்லாம்? நான் உங்களுக்கு HSN கோட் அனுப்பிச்சா பண்ணலாம் சார். நோ இஷ்யூஸ். ஓகே சரிங்க சார். நான் உங்களுக்கு தேங்க்யூ. ஓகே சார் தேஜா சார், ஒன் செகண்ட் ஸ்ரீனி பேசுறேன். நான் பேசும்போது சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க அங்க ஒரு தமிழனா இருந்து அங்க இருந்து பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வாழ்த்துக்கள் சார். நான் தேஜஸ்வனே ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியன் நினைச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல சார், எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து அது ரொம்ப பெருமையான விஷயம் சார். ஆக்சுவலா நீங்க இங்க இருந்து அங்க பண்ணி இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாழ்த்துக்கள் சார். அதுதான் சார் சொல்லலாம் லைனுக்கு வந்து மறுபடியும். தேங்க்யூ சார். கண்டிப்பா சார். ஓகே சார். இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ண நான் இத கட் பண்ணலாமா சார்? நோ இஷ்யூஸ். ஆமா சார். நீங்க இணைஞ்சதுக்கு நன்றி சார். நம்ம மீண்டும் தொடர்புல வரலாம் சார். நன்றி சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிகழ்வா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவருக்கு கொஞ்சம் அவசரமா இருந்ததுனால நம்மளால விரிவா பேச முடியல. ஆனா நம்ம கண்டிப்பாக இந்த தொடர்பை வந்து பயன்படுத்திக்கணும். அவர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ட்ரிப்பு கூட போகலாம். அது வந்து வியாபார ட்ரிப் அப்படிங்கிறத விட நம்ம ஒரு லீஷர் ட்ரிப் மாதிரி வச்சுக்கிட்டா கூட அதுல நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி போயிட்டு வரலாம். அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம தனிப்பட்ட முறையில செய்யலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த செஷனை தொடர்பா? ஹலோ பாலா, நான் அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி நம்ம செல்வமா வந்து டூரிசம் பேஸ்ல ஆப்ரேட் பண்றதை வச்சுட்டு பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஜான் வெல்கீஸ் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாருல, நார்த் இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இங்கே உள்ள இன்வெஸ்டர்ஸை வந்து டைரக்டா கூப்பிட்டு போய் ஒரு டூர் பண்ணலான்னு. ஸோ நாங்கள் அதே மாதிரி தான் தேஜா மூலியமா அங்கே உள்ள மேனுஃபேக்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு பிஸ்னஸ் டூரிசம் மாதிரியும் ஒரு ஆப்ரேட் பண்ற அடுத்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறோம். ஸோ இங்க இருந்து யார் யாரெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ வி ஆர் ஓப்பன் டு தட். யூ கேன் கான்டாக்ட் அஸ். நைஸ். ஓகே. ஸோ நமக்கு பாலசிங் சார், சொல்லுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்ல ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அவங்களால எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த மாதிரி நிறைய கைட் பண்ற மாதிரி நிறைய கொஞ்சம் இன்புட்ஸ் தேவைப்படுற மாதிரி சிஸ்டம்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இது அப்படியே தொடரணும்ன்றதுதான் என்னோட விஷயம். கண்டிப்பா சார். மேம் அவங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்க சேர்த்து அரேஞ்ச் பண்ணீங்கன்னா எல்லாரும் ஒரு குரூப் டூர் மாதிரி போறதுக்கும் நம்ம பிளான் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம் சார். இது நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. நம்ம கிட்ட ஒரு மெனக்கடல் மட்டும் தான் வேணும். சோ அதுக்கான ஒரு முதல் வாய்ப்பு தான் நமக்கு வந்து கோயம்புத்தூர். நம்ம சைனாவுக்கு போறதை பத்தி பேசிட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்க கோயம்புத்தூருக்கும் நம்ம பெருமளவுல போய் பார்க்கணும். முக்கியமா இந்த குழுவுல இருந்து, தொழில் தொடங்கும் குழுல இருந்து நம்ம ஒரு 10 பேர் 15 பேர் போயிட்டு அங்க இருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டாலே நம்ம ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. ஏன்னா கொஞ்சம் சவுத் சைடு பொறுத்தவரை ரொம்ப கன்சர்வேட்டிவ் மாடலுங்க சார். யாருமே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே யோசிக்கிறோம். இப்பதான் வியாபாரம்ன்றது உள்ள வந்து கடந்த ஒரு 2 டிகேடா தான் கொஞ்சம் பெட்டரா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி லிவரேஜ் பண்றது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சார். டெஃபினட்டா எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். கண்டிப்பா. சரி, நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கு. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் ஒரு மெனக்கடல் தான். இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நாம இப்ப RXT மூலமாக பல பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப RXT ஒரு பிளாட்ஃபார்மா மாறப்போகுது. அப்ப அதுக்கு மாற போறதுக்கான எஃபர்ட்னு பாத்தீங்கன்னா என்னன்னா நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ அந்த பேப்பர் ஒர்க்குக்கே எனக்கு நேற்று ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அது கையெழுத்து போடுறதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. அந்த ஒரு மெனக்கெடலுக்கு பயந்து தான் பலரும் என்ன பண்றாங்க, தனியாக ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்குவதற்கு பதில் நேரடியாக ஒரு பிளாட்ஃபார்முக்கு கீழே, அதுவும் குறிப்பாக வடக்கு இந்தியர்கள் தான் அந்த பிளாட்ஃபார்ம் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கீழே போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதை உடைக்கணும்னா கொஞ்சம் மெனக்கடல் வரும். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரி பல விஷயங்கள்ல நம்ம அந்த ஆரம்ப கட்டங்கள் மட்டும் கொஞ்சம் சிரமமா இருக்கும், சலிப்பா இருக்கும். அதை நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு பெரிய ஒரு பிசினஸ் எம்பையரை வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து கட்டி எழுப்பலாம்.
இந்த மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதுதான் நம்மளோட குழுவோட நோக்கம். ஆனா மெனக்கடல் அப்படிங்கிறது உங்க சைட்ல இருந்து தான் வரணும். நம்ம தரவுகள் எடுத்து கொடுத்துட்டோம், இந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு, உங்களை கொண்டு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நிறுவனம் உள்ளே இருக்கு, அங்கேயும் ஒரு நிறுவனத்தை பார்த்துட்டோம், அவரே இன்விடேஷன் கொடுக்குறேன்ட்டாரு, அங்க எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிறேன்ட்டாரு. ஸோ எல்லாமே தயாரா இருக்கு. நம்ம கிட்ட இருந்து அந்த உள்ளார்ந்த மெனக்கடல் வேணும். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த இது ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு பத்தி பேசிட்டு இருந்தோம். அடுத்த மாதம் வந்து 9, 10 வந்து கோயம்புத்தூர்ல நடக்குது. இதுல யாரெல்லாம் கலந்துக்கணும், நான் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னா, அங்க கலந்து கொள்வதன் மூலமாக நம்மளுடைய புரிதல் வந்து பெரிய அளவுல மாறும். ஏன்னா நமக்கு சொல்லப்பட்டு இந்த குழுல வந்து நம்ம ஆரம்ப கட்டங்கள்ல பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம், எனக்கும் தொழில் தொடங்க ஆசையா இருக்கு, ஆனா என்கிட்ட முதலீடுகளே இல்ல, முதலீடு பண்ண பயமா இருக்கு அப்படின்னு பலரும் வந்து சொல்லி கேட்டிருந்தோம். ஆனா ஸ்டார்ட் அப் கல்ச்சர் அப்படிங்கிறதே வேற. நீங்க வந்து முதலீடு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. முதலீட்டாளர்கள் தனியா இருப்பாங்க, பிசினஸ் ஆக்சுவலா பண்றவங்க தனியா இருப்பாங்க. இவங்களை சுத்தி இவர்கள் 2 பேரையும் இணைப்பதற்கும் அந்த பிசினஸ் அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கும் எனபேலர்ஸ் சொல்லுவாங்க, அவங்க தனியா இருப்பாங்க. ஸோ இவர்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பிசினஸ வந்து கட்டி எழுப்புறாங்க. நம்ம யாருமே இங்க தனி ஆள் இல்லை அப்படிங்கிற அளவுல நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சம்மிட், இந்த மாநாட்டுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கும். நீங்க முதலீடு திரட்டணும் அப்படின்னாலும் வரலாம். இல்ல இந்த செக்மெண்ட் எப்படி நடக்குதுன்னா, ஒரு சிறு குறு முதலாளி நானே உட்கார்ந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இது என்ன ஒரு புதுமையான ஒரு தொழில் கட்டமைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வரலாம். இல்ல நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம், அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வேலை தேடுவதற்கு அப்படிங்கும்போது ஒரு வேலை வாய்ப்பு தேடி, தங்கள் துறை சார்ந்த வேலை வாய்ப்பு தேடி இந்த ஸ்டார்ட் அப் இதுக்கு வரலாம். அது தவிர்த்து உலகம் முழுக்க இருக்கும் பேச்சாளர்கள் அங்க வந்து பேசுறாங்க. ஸோ அவர்கள் பேசும்போது அவங்க நமக்கு எதுவுமே நேரடியாக பண்ண போறது கிடையாது. ஆனா அதுல இருந்து ஒரு ஸ்பார்க் வந்து நமக்கு உதவும். நான் இன்னொரு பெரிய ஒரு டெக்னிக் மட்டும் ஒண்ணு சொல்றேன். அந்த டெக்னிக்கை நானே வந்து பயன்படுத்துவேன். நாம உட்கார்ந்து சிந்திக்கும் போது நம்ம என்ன நினைப்போம், பல விஷயங்கள் வந்து பெரிய விஷயங்கள், நம்மளால செய்ய முடியாத விஷயங்கள், செய்வதற்கரிய காரியம் அப்படின்னு நினைப்போம். ஆனா உலகம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அறிவோட ரொம்ப சின்ன ஒரு விஷயத்துக்காகவே ஒரு ஒரு என்ன சொல்றது, காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பெரிய அளவுல பெரிய விஷயம், கஷ்டம் நினைக்கிற விஷயம் அதெல்லாம் நீங்க செய்யணும்னு அவசியமா இல்லை. நமக்கு எளிமையாக ஒரு விஷயத்த செஞ்சாலே போதும், பெரிய அளவுல நமக்கு வாய்ப்புகள் இங்க கொட்டி கிடக்குது. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற கூட்டு அறிவு தான் நம்மளுடைய அறிவு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம அறிவு அப்படிங்கிறது வந்து இந்த உலகம் முழுக்க இருக்க கூட்டறிவோட ஒரு மேலாண்மையான ஒரு அறிவாக தான் இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் மெனக்கிட்டு வெளியில அந்த எக்ஸ்போஷர் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா போதும், எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? அடுத்த மாத நிகழ்வு, சைனா பயணம், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க கேள்விகளா கேட்கலாம். பல சார், சுந்தர் பேசுறேன். சொல்லுங்க சார். கோயம்புத்தூருக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களை கூட்டிட்டு போற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா சார்? ஆமா, நம்ம இங்க நிறைய பேர் இருந்தோம் அப்படின்னா நாம வந்து ஒரு வாகனத்தை நம்மளே எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டு வரலாம். ஒய் நாட் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வேணா ஒரு சர்வே போடுங்க, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னு பாருங்க. வில் டுகெதர் ஜாயின். ஆமா, அது மாதிரி கூட நம்ம ஐடியா இருக்கும் கண்டிப்பா. ஆமா ஆமா. அதே மாதிரி சைனாக்கும் பிளான் பண்ணலாம் எப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம். கண்டிப்பா. ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட், கண்டிப்பா ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. சைனாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம சைனாவுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறத நம்ம லட்சியமா வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தையே வந்து கட்டி ஆள்வது வந்து சைனா தான். சைனாவை பத்தி பேசும்போது ஆலி செந்தில்நாதன் அவர்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்த ஒண்ணு சொன்னாரு. சைனா தான் உலகத்திலேயே எப்போதுமே ஒரு சூப்பர் பவர். இடையில் ஒரு சில நூற்றாண்டுகளாக தான் அவர்கள் பின்தங்கி இருந்தாங்க. அவங்க மீண்டும் வந்து எழுந்து வந்துட்டாங்க. இது ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது. அவங்களுடைய நேச்சரே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை ஒண்ணு சொன்னாரு. ஸோ அப்படிப்பட்ட சைனாவுடன் நம்ம கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு. வியாபாரத்தை தாண்டி கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு. அதனால கண்டிப்பா சைனா போவதை நம்ம எல்லாமே வாழ்க்கை லட்சியமா வச்சு அதுக்கு ஏற்பாடு பண்றோம் சார். ஏற்பாடு பண்றோம் சார். பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த காண்டன் ஃபேர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயமா இருந்தது. பட் அதை வந்து இந்த சந்திப்புல அவர் உடைச்சு விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அது தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஸோ அப்படிங்கும் போது நமக்கு எது சரிப்பட்டு வருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயண திட்டத்தை நம்ம ரெடி பண்ணி. கண்டிப்பா சார். நன்றி சார். ஓகே. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா?
வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு பத்தி ஏதாவது இருக்கா? அதுதான் அடுத்த 2 வாரத்துல வருது. வியாழன் வெள்ளியில வருது. அது தொடர்பான ஏதாவது ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் இருந்தா நான் ஏன் கலந்துக்கணும், நான் இந்த துறையில இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் என்னால சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். ஏன்னா அந்த கேள்வியும் அந்த பதிலும் இன்னொருவருக்கு ஒரு உத்வேகமா இருக்கும், முடிவெடுப்பதற்கான ஒரு இதுவா இருக்கும். அதனால ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. நமக்கு இன்னும் 14 நிமிடங்கள் இருக்கு. சொல்லுங்க. பாலாசிங் சார், ஆனந்த் சொல்லுங்க again. சார். சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 2 பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுமே பாத்தீங்கன்னா மோர் தென் 10 இயர்ஸ். இப்ப நான் தனியா இன்னொரு ஸ்டார்ட் அப் அப்படின்றது என்னால பண்ண முடியுமா? ஏஜ் லிமிட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா அந்த இதுக்கு? சார் ஏஜ் வந்து லிமிட்டே கிடையாது சார். நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து நீங்க 3வது பிசினஸ் போகும்போது அதை ரன் பண்றதுக்கான ரிசோர்சஸ் இருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லுங்க சார். சொல்லுங்க. இல்ல ரிசோர்சஸ்னா இப்போ நான் ஆக்சுவலி ஃபண்ட் ரைசிங்கும் ஒரு பார்ட்டா நான் பிளான் பண்றேன். அதுல அந்த மாதிரி இருக்கும்போது ரிசோர்ஸ்ன்றது நீங்க ஃபண்ட் ரைசிங் ஆன் மை ஓன் அப்படின்ற மாதிரி வருமா? ரிசோர்ஸ்ன்றது எதை மீன் பண்றீங்க தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஓகே, நீங்க இப்ப என்ன பிசினஸ் எல்லாம் பண்றேன்னு சொன்னீங்க? ஒன்னு வந்து இன்ஜினியரிங் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே. இன்னொன்னு வந்து சலூன் இண்டஸ்ட்ரி. அது 2 பிரான்ச்சுமே எங்களோட ஓன் பிரான்ச். ஆக்சுவல் பிசினஸ் வந்து இப்ப நான் ஸ்டார்ட் அப் பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா அலைடு இண்டஸ்ட்ரி தான். காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது அந்த செக்மெண்ட் நம்ம டச் பண்ணதுக்கு ட்ரை பண்றாங்க சார். ஓகே. விச் இஸ் ரிலேட்டட் பட் நாட் 100% இது இல்ல. நான் காஸ்மெட்டிக்ஸ் ஆஸ் ஆஃப் நவ நாங்க வந்து வாங்கிட்டு இருக்கோம். பட் வந்து அது ஒரு பொட்டன்ஷியல் பிசினஸ் இதுவா தெரியுது நமக்கு. அதனால அது தனியா ஒரு ஸ்டார்ட் அப் தனி பிராண்டா கொண்டு போலாமான்றது ஒரு தாட் சார். ஓகே சார், ஸ்டார்ட் அப்புக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நீங்க ஒரு புது விஷயத்த வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், இன்னோவேட்டிவா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 1. 2வது வந்து மேசிவ் ஸ்கேல்ல அதை ஸ்கேல் அப் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இது பாயிண்ட் நம்பர் 2. ஸோ இந்த மாதிரியான இந்த 2 விஷயம் தான் மெயின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் உங்களால டெலிவர் பண்ண முடியும், வேல்யூ ஆட் பண்ண முடியும்னா அதை நீங்க ஸ்டார்ட் அப்பா கன்சிடர் பண்ணலாம். ஃபண்ட் ரைசிங்னு போகும்போது என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நாம பிசினஸ்ன்னு போகும்போது நாம ஒருத்தரே போதும், நாமளே எல்லா டிசிஷனும் எடுக்கலாம். ஆனா ஃபண்ட் ரைசிங் இன்னொருத்தட்ட போயிட்டு நம்ம ஃபண்டிங் வாங்கும் போது அடிப்படையில அவங்க பாக்குறது வந்து ஒரு மினிமம் 2 ஃபவுண்டர்ஸாவது இருக்கணும்னு பாக்குறாங்க. எஃபிஷியன்ட் ஃபவுண்டர்ஸ். லைக் இப்போ சிம்பிள் கான்செப்ட். இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு ஸ்டார்ட் அப் நடத்திட்டு இருக்கேன், என்ன நம்பி பணம் போடுறாங்க. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பிசினஸ் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக தான் அந்த டைல்யூட் பண்ணி வச்சுக்கணும். 2 ஃபவுண்டர்ஸ் இல்ல 3-4 ஃபவுண்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஈஸியா ஃபண்டிங் கிடைக்கும். ஃபண்டிங் கிடைக்கிறதுக்காக இது சொல்றேன். அது பாயிண்ட் நம்பர் 1. 2வது வந்து அந்த பிசினஸ் மேல நமக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்ப நீங்க ஒரு வேலையில இருக்கும்போது ஒரு சைடு பிசினஸா அதை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அந்த பிசினஸ்க்கு அவங்க ஃபண்டிங் பண்ண மாட்டாங்க. ஆனா உங்க வேலையை விட்டு நீங்க உங்களோட 100% நீங்க அந்த பிசினஸ்ல போடும்போது அவங்களுக்கு அந்த பிசினஸ் மேல வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இது வந்து 2வது கிரைட்டீரியா. 3வது அஃப்கோர்ஸ் அந்த பிசினஸ் வந்து எவ்வளவு தூரம் ஸ்கேல் அப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எவ்வளவு பெருசா மார்க்கெட்டை ஷேரை பிடிப்பாங்க, இல்ல புது மார்க்கெட்டை உருவாக்குறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு தான் சார் இந்த ஃபண்டிங் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த டெஃபினிஷனுக்குள்ள உங்க பிசினஸ் வருதா பாருங்க. ஏன்னா நீங்க சொன்ன டெஃபினிஷன் எனக்கு புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அது அந்த ஸ்டார்ட் அப் கான்செப்டுக்குள்ள வரல. அப்படி வரலாங்க அப்படிங்கன்னா நம்ம அதை வர வைப்பதற்கான வேலைகளையும் நம்ம அதை சேர்த்து பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 3வது சொன்னதை விட்டுடலாம். அந்த சலூனே எடுத்துக்கோங்க. சலூனை வந்து மல்டிபிள் செயின் ஆஃப் சலூன்ஸ் அப்படிங்கும் போது அது ஒரு ஸ்டார்ட் அப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா ஒரே ஒரு சலூன் தான் அப்படிங்கும் போது அதை ஸ்டார்ட் அப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன் சார். ஏதாவது டவுட் இருந்தா? எஸ் சார், புரிஞ்சுதுங்க சார். எப்படியுமே சலூனுமே நாங்க பிரான்ச்சைசி போற மாதிரி தான். பட் எப்படின்னா இன்னொரு 2 பிரான்ச்சஸ் எங்களோட ஓன் பிரான்ச்சஸ் சென்னையில பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரான்ச்சைசி மாடல். ஏன்னா வந்து இதுல மெயினா மேன் பவர் தான் மேஜர் இஷ்யூவா இப்போதைக்கு நாங்க வந்து பாக்குறோம் சலூன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதனால அதுக்கான ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் இதுல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா பிரான்ச்சைசி கொடுத்த பிறகு மேன் பவர் நாங்களே ப்ரொவைட் பண்ணுன்ற ஒரு கான்செப்ட்ல இப்போ கொண்டு வர ட்ரை பண்றோம். ஸோ பிளானிங் ஆன் தட் வே. பட் அதை வந்து ஸ்டார்ட் அப்பா எடுக்க முடியும்ன்றது ஒரு இன்புட் உங்ககிட்ட எனக்கு கிடைச்சிருக்கு. நான் தனியா உங்களுக்கு நான் பேசுறேன். வேற ஏதாவது யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ ஸ்டார்ட் அப் மூலமா பாத்தீங்கன்னா அரசே வந்து நிறைய புஷ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்ட் அப் தொடங்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீட் ஃபண்டுன்னு சொல்லி 10 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களே வந்து பணம் தருகிறார்கள்.
அந்த ஸ்டார்ட் அப்ல வந்து ஒரு ஒரு பெண் வந்து ஃபவுண்டரா இருந்தாங்க அப்படின்னா 50 லட்சம் வரைக்கும் அவங்க தராங்க. இதை தவிர்த்து பட்டியலின பிரிவுல சேர்ந்தவங்களுக்கு அதிக சலுகைகள் தராங்க. இந்த பணம்லாம் நான் திருப்பி கொடுக்க வேண்டியத பணம் அப்படிங்கிற அளவுல புரிஞ்சுக்கோங்க. இது தவிர்த்து அரசாங்கமே உங்களுடைய ஸ்டார்ட் அப்ல முதலீடு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அரசு துறை நிறுவனம் அவங்களே வந்து உங்களுடைய ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஃபண்டிங்கை வெளியில இருந்து வாங்குவதற்கான உதவிகள் பண்ணுவதற்கு அனைத்து வேலைகளும் செய்றாங்க. இது தவிர்த்து ஒரு பிசினஸ்க்கு தேவையான மற்ற ஆக்சிலரி சர்வீசஸ் இருக்கும். ஒரு ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஜிஎஸ்டி இருக்கும். இதெல்லாமே வந்து ஸ்டார்ட் அப்ல நம்ம வரும்போது என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற வெண்டார் வந்து ஒரு சீப்பஸ்ட் காஸ்ட்ல வந்து நமக்கு பண்ணி தராங்க. இப்போ நீங்க வெளியில போனீங்க ஒரு சர்வீஸ் எடுக்கணும், ட்ரேட்மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும். 10,000 ரூபாய் கொடுக்கணும். இதுவே நீங்க ஸ்டார்ட் அப் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சொல்ற அந்த வெண்டார் கிட்ட போனீங்கன்னா அவங்க ஒரு 6,000 ரூபாய் அந்த மாதிரி தான் வாங்குறாங்க. அந்த 6,000 ரூபாயில 4,000 ரூபாய் கவர்மெண்ட் ஃபீ. ஸோ ரொம்ப ஒரு கன்செஷன் விலையில நமக்கு நிறைய சலுகைகள் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டார்ட் அப்பை இன்னும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் அசியூம் பண்ணி பேசுறேன். அதாவது இங்க இருப்பவர்களுக்கு ஸ்டார்ட் அப் பத்தி பெரிய புரிதல் இருக்காது அப்படின்னு நானே அசியூம் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, நான் அதை ரொம்ப விரிவா பேச விரும்பல. ஸோ ஸ்டார்ட் அப் கல்ச்சரே எப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் முன்னாடியே ஒரு தொழில் சிந்தனை தோணும். கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஹெல்மெட் போட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஆனா ஹெல்மெட் போட்டா நமக்கு வந்து தலையில வேர்வை வரும், பல சிக்கல்கள்லாம் வரும். அப்ப ஏன் அந்த அந்த ஹெல்மெட்ல ஒரு கூலிங் ஏசி மாதிரி ஏதாவது வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சிந்தனை. இது நம்ம வாகனத்துல போகும்போது இல்லைன்னா நமக்கு தலையில அரிப்பு வரும், சுருங்கிக்கும் போது இது தோணும். அந்த சிந்தனையை ஒரு தொழில் மாடலாக மாத்தி அதை நம்ம பிரசன்ட் பண்ணாவே போதும். அதை வந்து செயல்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளும் வந்து அரசு நிறுவனங்களாகட்டும் தனியார் நிறுவனங்களாகட்டும் அவர்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல கல்லூரிகள், ஐஐடி ரிசர்ச் சென்டர் இந்த மாதிரி பல இடத்துல ஒரு ஹப் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த இன்குபேஷன் சென்டர்ல நீங்க உங்க நிறுவனத்தை போயிட்டு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அங்க இருக்கிறதுக்கான இடத்த வந்து ரொம்ப சப்சிடைஸ்டா கொடுப்பாங்க. சில இடத்துல ஃப்ரீ. அங்க இருந்து நீங்க இயங்கலாம். பிளஸ் சில நிறுவனங்கள்ல உங்களுக்கு ஊழியர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து அவங்களே வந்து பணம் கொடுப்பாங்க, இல்ல சப்சிடைஸ்டா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல சலுகைகள் வந்து ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியில வந்து நடந்துட்டு இருக்கு. பட் இது எதுவுமே நமக்கு வந்து பெருசா புரிதல் கிடையாது. நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணணும், அந்த தொழிலை நாமளே வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது கிடையவே கிடையாது. நம்மளை சுற்றி நிறைய பேர் நமக்கு உதவுவதற்கு தயாரா இருக்கும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார் இந்த ஸ்டார்ட் அப்புங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பேஸ்டு மட்டும்தான் இருக்குமா, இல்ல நம்ம ஒரு ஆப், அந்த மொபைல் ஆப் அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு ரெகக்னிஷன்ஸ் இருக்குமா சார்? எல்லாத்துக்குமே ரெகக்னைசேஷன்ஸ் இருக்கு சார். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு கருவாட்டு கடைக்கு கூட ஸ்டார்ட் அப்னு சொல்லியிருக்காங்க. அது ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இது ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மூலமாக ப்ரொமோட் பண்ண கருவாட்டு கடைன்னு அது ஓப்பன் மாதிரி பண்ணாங்க. அப்படிங்கும்போது இந்த ஆப் டெக்னாலஜி இதுக்கெல்லாம் ரொம்ப ஹை ப்ரிவிலேஜ் கொடுப்பாங்க சார். ஓகே சார். மில்க் எனக்கு தெரிஞ்சு உழவர் பூமின்னு ஒரு மில்க் நம்ம சென்னையில டெலிவரி ஆயிட்டு இருக்கு. அது ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஸ்டார்ட் அப்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம நினைச்சுக்க கூடாது பெரிய ஃபேன்சியா ஒரு டெக்னாலஜிக்கு ஃபேன்சியா இருக்கிற ஒரு சொல்யூஷனுக்கு தான் கொடுப்பாங்கன்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. மில்க், கருவாட்டு கடை, கருப்பட்டி கடை, இப்போ விகடன்ல கூட தொடர்ந்து ஒரு தொடர் வந்துட்டு இருக்கு. அந்த தொடர்பு வந்து ஸ்டார்ட் அப் பத்தி தான் பேசுறாங்க. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடோட தொடர்பு இருந்தவங்க தான். அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய ப்ராடக்ட் தான். சின்ன பசங்க விளையாடுற அந்த பொம்மை செய்யற மர கடை, ஏன்னா அது கூட இல்லாம இருந்திருக்கும். அதுதான் இங்க பியூட்டியே. நம்ம இது வரைக்கும் பொம்மைகள் வாங்கும்போது எல்லாமே பிளாஸ்டிக்ல இருந்திருக்கு. அதை பார்த்த ஒரு தம்பதியினர் வந்து நம்ம ஏன் மரத்துல செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு 400-500 கோடி பெரிய மார்க்கெட் வந்து உருவாக்கிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்ணு முன்னாடி கொட்டிக்கிது. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற செட்டப்ல வந்து நாம ஈடுபடுவதற்கு மிகப்பெரிய தடங்களா இருக்குது என்ன அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய அந்த பிசினஸ் குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க நம்ம பிசினஸ் நம்ம குழந்தை மாதிரி பார்ப்போம், நம்ம கையிலேயே வச்சுக்கணும்னு நினைப்போம். ஆனா நீங்க ஸ்டார்ட் அப்னு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ஓனர்ஷிப்பை வந்து ஈக்விட்டியா மாத்தணும். அந்த ஈக்விட்டியை வந்து நீங்க டைல்யூட் பண்ணணும், 4 பேருக்கு கொடுக்க வேண்டியது வரும். அது கொடுக்கறதுக்கு நம்ம மனசு வராது. ஸோ அந்த தடை அப்படிங்கிறது நமக்கு உள்ளதான் இருக்கே தவிர வெளியில கிடையாது.
நம்ம எப்போதுமே அடிப்படையில என்ன நினைச்சுக்கணும், நம்ம 100 கோடிக்கு வந்து அதிபதியா இருப்பதை விட 1000 கோடிக்கு, அதாவது 100 பங்குகள் 100% பங்குகள் வச்சு 100 கோடிக்கு அதிபதியா இருப்பதை விட 10% பங்குகள் வச்சு 1000 கோடிக்கு அதிபதியா இருக்கிறதுக்கு தான் நம்மளோட மைண்டை மாத்திக்கிட்டு வரணும். ஸோ அது வந்து அது வந்துட்டாலே போதும், நீங்க ஸ்டார்ட் அப் கல்ச்சருக்குள்ள வந்துருவீங்க. நான் இன்னொன்னு பண்றேன். இந்த ஸ்டார்ட் அப்ப பத்தி இன்னும் விரிவாக பேசுவதற்கு யாராவது ஒரு கெஸ்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களையும் நான் கூட்டிட்டு வரேன். அது அது ஆஃப்கோர்ஸ் நான் கூட்டிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. யார் வேணா கூட்டிட்டு வரலாம். அது இன்னுமே முறைப்படி கரெக்டா ஒரு ஸ்ட்ரக்சரோட உங்க கூட நான் பேசுறேன். ஷூர் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த கான்ட்ரிபியூஷன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கு நமக்கு. நம்ம பழைய இதுலயும் சில அப்டேட்ஸ் இருக்கு. பட் அது நம்ம ஆஃப்லைன்ல கூட பார்த்துக்கலாம். வேற யாருக்கா அப்டேட் இருந்தா கூட கொடுத்துருங்க. நம்ம அந்த ஷீட் எடுக்கல, அப்டேட் பண்ணல அப்படிங்கிறதுனால நான் ஸ்கிப் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ் நான் சொல்லிடுறேன். ராஜகோபால் சார் இருக்கீங்களா? இருக்கேன் சார். உங்களுடைய பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் சொல்லிடுங்க சார் இந்த குரூப்புக்கு வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா புதுசா நீங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். ஆமா சொல்லிடுங்க. குரூப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு 360 லிட்டர்ல இருந்து 400 லிட்டர் அடிஷனல் ஆர்டர் கிடைச்சது சார். ஆர்டர் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. கால்குலேட் பண்ணிடுறேன். மாசத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேல்யூ உள்ள ஆர்டர் கிடைச்சிருக்கு சார். நைஸ் நைஸ். வெரி குட் சார். வெரி குட். நைஸ் என்கரேஜிங் வேர்ட்ஸ். நன்றி. அதுக்கப்புறம் நம்ம நார்வேக்கு வந்து ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்புறதுக்காக பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து ஒரு இன்வெஸ்டர் நம்ம வந்து எதிர்நோக்கி இருக்கிறோம். சின்ன கன்சைன்மெண்ட் தான், ஒரு 5 லட்ச ரூபா கன்சைன்மெண்ட். அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க, இங்க சப்ளை பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. நடுவில் வந்து இன்வெஸ்டர் மட்டும் வேணும் இந்த தீபாவளி பட்சணங்கள் அனுப்புறதுக்காக, ஸோ பலகாரங்கள் அனுப்புறதுக்காக. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிசினஸாகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் இப்போ அவசரமா இந்த ஒரு இன்வெஸ்டர் தேவை. அது ஒரு பாயிண்டா நான் சொல்லிக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? ஸோ இன்னொரு அப்டேட் என்னன்னா, நம்ம நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க, இந்த மாதிரி தொழில் தொடங்குவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏன் தொடங்கணும் அப்படின்னா, ப்ரொஃபஷனல்ஸ்க்காக தொடங்கணும். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையில தொடங்கணும். ஆனால் பலரும் வந்து ப்ரொஃபஷனல்ஸை தவிர இந்த நம்ம பேசுறது, அறிமுகப்படுத்துறதுலாம் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை உருவாக்குது. ஸோ அதனால ஏன் நீங்க எல்லாருக்குமே தொடங்கக்கூடாது அப்படிங்கும்போது, நம்ம இந்த குழுவில் இருந்தவர்கள் உதவியுடன் நம்ம வந்து தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி மையம் அப்படின்னு ஒரு புது ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்ஸ்அப்ல வந்து ஃபேஸ்புக் போலான்னு சொல்லி அந்த ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணி அதில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது சார்பாக நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியான நம்ம டெவலப் ஆகிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம கிட்ட எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லை. பட் ஆஸ் வி ப்ரோக்ரஸ், ஆஸ் பீப்புள் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் திஸ் குரூப், நாம நம்மளை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்க வேண்டிய தேவைகள் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு அப்டேட். ஸோ மேலான தகவல்கள் போக போக நம்ம பேச தொடங்குவோம். அதுக்கப்புறம் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அந்த ஃபேஸ்புக் லிங்க் மட்டும் கொஞ்சம் குரூப்ல போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். ஜாயின் பண்றது போட்டுடலாம் சார். அதுக்கப்புறம் நம்ம குரூப்ல இருந்து அதிக் அவர்கள் வந்து மலேசியால ஒரு 20 நாட்கள் தங்கிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு தொழில் தொடர்பாக மலேசியால ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க அவர்கிட்ட அணுகுனீங்கன்னா அவர் அங்க இருந்து உங்களுக்கு குரூப்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கீங்களா அதிக்? பார்த்த மாதிரி இருந்தது. ஓகே, வந்துட்டு போயிருப்பாரு. ஸோ அவர் அங்க மலேசியா போயிருக்காரு. மலேசியால நமக்கு ஏதாவது தேவைகள் இருந்ததுன்னா அவர் நமக்கு அங்க ஹெல்ப் பண்ணுவார் சார். முடிஞ்சா அந்த ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் போஸ்ட் பண்ணி குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்ணி ஜாயின் பண்றது வசதியா இருக்கும் சார். போட்டுடுறேன் சார். நான் இந்த மீட்டிங் முடிச்சோன்னா போட்டு. நன்றி நன்றி. ஓகே ஓகே. ஸோ வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? வேற யாராவது அப்டேட்ஸ் கொடுக்கணுமா? ஓகே. ஸோ இந்த குழுவில் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. நான் முதல் முறையாக பார்க்குறேன். ஸோ இந்த குழுவை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் மட்டும் மறுபடியும் சொல்லிடுறேன்.
ஸோ இந்த தொழில் தொடங்குவோம் குரூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்பவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை இருந்தாலும் அவர்களால் வந்து அதை பத்தின செயல்பாடுகள் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா எல்லா தொழில் சார்ந்த செயல்பாடுகளும் வார நாட்கள் தான் நடக்குது. வார இறுதியை வந்து யாரும் நடத்துவதில்லை. ஸோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்திப்புகளை நடத்துறோம். ஏன் வந்து அந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நம்ம வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அவங்க ஒரு கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் கத்துட்டு இருப்பாங்க. பிஹேவியர் கத்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அனுபவங்கள் நம்ம சமுதாயத்துக்கு பயன்படணுமே அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துல தான் இத வந்து அ நடத்தப்படுது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல்ஸ் தாண்டி பிசினஸ்மென் இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஃப்ரம் வேர்ல்டு வைட் குளோபல் லெவல்ல இருக்கிறவங்க, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ நாம என்ன பண்றோம்னா, இந்த குரூப்ல நமக்குள்ள உதவிக்கிறோம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். இது இது வந்து இந்த தொழில் தொடங்கும் வந்து என்ஜிஓ மாதிரி தான். இப்போதைக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லை, என்னமோயும் வைக்க போற மாதிரி ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறோம், ஹெல்ப் பண்ணிக்கிறோம். அப்படிதான் ராஜகோபால் சார் வந்து அவரோட பிசினஸ் இம்ப்ரூவ் ஆனதை வந்து சொன்னாரு. இன்னும் சிலருக்கும் பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு. அதை நம்ம வந்து லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். அப்பப்போ நம்ம அதை சொல்றோம். ஸோ இதுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம தொழில் தொடங்கும் குழு பத்தி. இல்லைன்னா நம்ம இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல வைண்ட் அப் பண்ணி புதுசா சேர்ந்தவங்களுக்கு இந்த குழு எப்படி இயங்குதுன்னு பார்த்துட்டு ஒரு சந்தேகம் இருந்தா அதை மட்டும் நீங்க கேளுங்க. பாலா சார், சுந்தர் பேசுறேன். சொல்லுங்க சார். நம்ம ஏதாவது பிசிக்கல் மீட் ஏதாவது பிளான் இருக்கா சார்? பிசிக்கல் மீட்டு மேபி கோயம்புத்தூர்ல நம்ம பண்ணலாம். யாரோ சொல்லியிருந்தாங்க இந்த குரூப்லயே நம்ம கோயம்புத்தூர்ல மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. இன் சென்னை நீங்க எதுவும் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இப்போ ஏதாவது இல்ல இது வரைக்கும் பண்ணலாம். இது வரைக்கும் பண்ணல. கண்டிப்பா பண்ணலாம். பிசிக்கல் மீட் நான் யோசிக்கிறேன். ஓகே சார், யோசிங்க. ஏன்னா அது கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நமக்குள்ள அந்த அந்த இன்டராக்ஷன்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஓகே. நான் அதை வந்து இது பண்றேன் சார். நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நம்ம இந்த குரூப் எப்படி கொண்டு போகணுங்கிறதே நீங்க சொல்லுங்க பெரிய அளவுல. கண்டிப்பா அதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே. பாலா, கோபி, ஆக்சுவலி நீங்கள் லாஸ்ட் டைம் இந்த கூகுள் ஃபார்ம் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ எவ்ரி ஒன் இஸ் லைக் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா இட் பி ஈஸி டு கனெக்ட் அகைன். இட்ஸ் லைக் அகைன் இஸ் ரிலையபிலிட்டி அண்ட் அவங்க என்னென்ன ஃபீல்டில் இருக்காங்க, இட்ஸ் ஈஸி டு கனெக்ட். அது பெட்டராக இருக்கும். ஓகே நான் பண்ணுறது. நான் இது வரைக்கும் 4 பேர் தான் பண்ணியிருக்காங்க. பட் எஸ் நம்ம அதை பண்ணுறோம். கோபி, உங்களுக்கு நான் ஒரு தொடர்பு அனுப்புனேன். அதை ரீச் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இந்த வீக்கில் கனெக்ட் பண்ணுறேன். சரி. ஓகே சார், லாஸ்ட் வீக் அங்கே ஸ்மால் அப்டேட். ஆக்சுவலி லாஸ்ட் வீக் இந்த ஃபிலியில் வந்து ஒரு நியூ தமிழ் சங்கத்தில் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஒரு ஐ திங்க் நீங்களும் அந்த குரூப் அனுப்பிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நாங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். வெரி குட் நைஸ். முத்து, நான் ஃபிலிப் என்னமோ முத்து மீட் பண்ணேன். ஸோ அவர் வந்து இது கனெக்ட் கொடுத்தாரு. ஸோ பேஸ் வந்துட்டு அங்கே ப்ராடக்ட் ப்ரெசென்ட் பண்ணணும். பண்ணீங்க. வெரி குட். ஓகே பண்ணோம். ஓகே, நான் குரூப்புக்கு அதை அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ராஜகோபால் வந்து ஒரு மில்க் ப்ராடக்ட் அதோட வேல்யூ வைஸ் சொன்னாரு நமக்கு இந்த குரூப் மூலமா என்ன ஒரு பெனிஃபிட் கிடைச்சுன்னு. ஸோ கோபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம டாக்டர்ஸ் நெட்வொர்க்காக ஃபேக்டோன்னு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதை விட ஒரு பெட்டரான ஒரு வெர்ஷன்ல ஒரு ப்ராடக்ட் ஒன்று பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்மால் அண்ட் மிட் லெவல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ப்ரொஃபைலாக டார்கெட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து யூஎஸ்ல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஒரு இடத்துல வந்து ப்ரெசன்டேஷன் பண்றதுக்கு. ஸோ அந்த வாய்ப்பு வந்து கோபிநாத் அவர்களுக்கு இந்த குழு மூலமா கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இந்த மாதிரி தான் நம்ம செயல்பாடுகள் இருக்கவும் போகுது. ஓகே,
ஸோ வேற எதுவும் இல்லைன்னா on count of 5 I'll close the meeting. Thank you all. Thanks for joining. 1, 2, 3, 4, 5. Thank you.